ओम हर नमः पार्वती पतये हर हर महादेवा இந்த மகன்யாச ருத்ராபிஷேகம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டுருந்தா அதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். பொதுவாக மகன்யாச ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது, ஏகாதச ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது சர்வ பிராயச்சித்தம்னு பேர். எல்லா விதமான காரியங்களுக்கும் பிராயச்சித்தம் மண்டல மகன்யாச ருத்ராபிஷேகம். இந்த மகன்யாச ருத்ராபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பாபங்கள் சங்கடங்கள் எல்லாமே பிராயச்சித்தம் ஆகிடும், சரியாக போயிடும். அப்படி இருக்கும்பொழுது இது 60 கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறவா, 70 கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறவா, 80 கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறவா, இவா எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்தேன்னா இந்த ஏகாதச ருத்ராபிஷேகம் விசேஷமாக நடக்கும். 11 ருத்ரனுக்கான பூஜை இது. அப்போ சுவாமிக்கு மகன்யாச ருத்ராபிஷேகம் 11 பேர் ஜபம் பண்ணி 11 பேர் அதுக்கு ஹோமம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வசதி. அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான சங்கடங்களும் சரியாக போயிடும். அதில் விசேஷம் என்ன அப்படின்னா, இது வைத்தீஸ்வரன் கோயிலில் நடக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயிலில் நடக்கிறதுனால சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் சரியாக போயிடும். அதில் இன்னொரு விசேஷம், இது வந்து அங்காரக க்ஷேத்திரம். அங்காரக க்ஷேத்திரத்தில் அது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால கல்யாணம், குழந்தைகள் பாக்கியம், ஏகப்பட்ட சங்கடங்கள் எதாக இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் இந்த மகன்யாச ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும். விசேஷம் என்ன அப்படின்னா, இது சர்வ பிராயச்சித்தம், எல்லா விதமான சங்கடங்களும் சரியாக போயிடும். 48 நாள் விசேஷமாக நடக்குது. அதில் இன்னொரு விசேஷம், அவ நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதோட வசதி வேறு கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிறதுல வேதத்தில் ருத்ரம்ங்கிறது அவ்வளோ வசதி. யஜுர்வேதத்தில் மத்திய பாகம் ருத்ரம். இந்த ருத்ரத்தை 11 ரூபாய் சொல்கிறது. இதுக்கு காட்டியும் இதோட பெரிய வசதி அப்படின்னு சொல்கிறது வேறு கிடையாது. அதனால் எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் சகல சௌபாகியங்களோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியநாத சாமியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.